அதே நேரம் நாளைய தினம் மாலை 6 மணி அளவில் இந்த அமைச்சர்களின் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. இதுவரை போக்குவரத்து துறை அமைச்சராகவே இருந்து வந்த சிவசங்கருக்கு தற்பொழுது மின்சாரத்துறை மிக மிக முக்கியமான துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் விருப்பப்பட்டிருந்தால் அந்த மின்சாரத்துறையையும் கூட மூத்த அமைச்சரான ஈரோடு முத்துசாமி வசம் ஒப்படைத்திருக்க முடியும். ஆனால் சிவசங்கர் வசம் அவர் ஒப்படைத்திருக்கின்றார் எனும் பொழுது சிவசங்கருக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பை அமைச்சரவையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த இடத்தை மேலும் உயர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்க முடிகின்றது. போக்குவரத்து துறை என்ற வலிமையான துறைக்கு சிவசங்கரை முதலமைச்சர் கொண்டு வந்திருந்தார். அதற்கு முன்பாக ஆட்சி அமைந்த பொழுது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சராகத்தான் சிவசங்கர் இருந்தார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் நடந்த ஒரு மாற்றத்திலே அவர் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக கொண்டு வரப்பட்டார். தற்பொழுது அதையும் கடந்து மின்சாரத்துறையும் கூடுதல் பொறுப்பாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று முதல் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் என்றே சிவசங்கர் குறிப்பிடப்பட உள்ளார் அமைச்சரவை ஆவணங்களிலே. அதே போன்று மூத்த அமைச்சர் முத்துசாமியை பொறுத்தவரை இன்று முதல் அவர் ஏற்கனவே வகித்து வரக்கூடிய வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சர் என்பதையும் கடந்து வீட்டு வசதி வாரியம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் என்ற ஒரு நிலைக்கு அவர் அமைச்சரவையிலே குறிப்பிடப்பட உள்ளார். அதே போன்று ராஜகண்ணப்பனை எடுத்துக்கொண்டால் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார். அவருக்கு பொன்முடி வசம் இருந்த வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காதித்துறையும் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ராஜகண்ணப்பனை பொறுத்தவரை மூத்த அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் ஆட்சி காலத்திலே அவர் அமைச்சராக இருந்தவர் கடந்த ஆட்சி காலங்களில். தற்பொழுது திமுகவிலும் அவர் ஒரு வலிமையான இடத்தில் இருக்கின்றார். சிவகங்கை மாவட்டத்துக்கான ஒரு பிரதிநிதியாக அவரை திமுக தலைமை பார்க்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களை இணைத்த ஒரு பொறுப்பாக அவருக்கான அந்த ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அதன்படி ராஜகண்ணப்பனை பொறுத்தவரை வனத்துறை என்ற ஒரு வலிமையான துறையை அவர் வசம் தந்திருக்கின்றார்கள். காதித்துறையும் முக்கியமான ஒரு துறையாக இருக்கின்றது, கிராம வளர்ச்சி சார்ந்ததில். எனவே பால்வளத்துறை என்ற அடிப்படையில் கூடுதலாக அந்த ஊரக பகுதியோடு தொடர்புடைய அந்த துறையையும் வழங்கி இருக்கின்றார்கள். மேலும் ராஜகண்ணப்பன், முத்துசாமி மற்றும் சிவசங்கர் ஆகியோருக்கான பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சரவைக்கு உள்ளாக மனோ தங்கராஜ் வர இருக்கின்றார் என்ற தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மனோ தங்கராஜ் அவர்களுக்கான பொறுப்பும் விரைவில் தெரிய வரும். பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதிய அமைச்சரின் பதவியேற்பு, அதாவது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதும், அதே போன்று 3 அமைச்சர் புதிய துறைகளை ஏற்றுக்கொள்வதுமான அந்த நிகழ்ச்சி நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. நாளை மாலை 6 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் இந்த புதிய பதவியேற்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.